நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற பல்ஸ் அப்படிங்கிற வெப் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு ஒரு மெடிக்கல் ட்ராமாவாக எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஒரு 10 எபிசோட்ஸ் இருக்குது. இந்த 10 எபிசோட்ஸுமே வந்து ஒரு 50 மினிட்ஸ் டியூரேஷனுக்குள்ளே ரன் ஆகுது. ஒரு பெரிய சீரியஸ் தான், ஆனால் பார்க்கறதுக்கு அமேசிங்காக இருக்குங்க. முழுக்க முழுக்க ஒரு பர்ட்டிகுலரான அந்த ஹாஸ்பிட்டல், ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் நர்ஸுன்னு சொல்லி அங்கே வரக்கூடிய பேஷண்ட்ஸை வச்சு எடுத்துருக்கக்கூடிய ஒரு சீரியஸ். நம்ம வந்து ஹாட் ஸ்டாரில் கூட ஹார்ட் பீட்னு ஒரு சீரியஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக அந்த காமெடி கலந்து ஒரு சில ரொமான்டிக்கலான விஷயங்களை வச்சு பண்ணியிருப்பாங்கல்ல. ஆனால் இவங்க முழுக்க முழுக்க சீரியஸான எபிசோட்ஸ் தான் எடுத்துருக்குறாங்க. அதில் பர்ட்டிகுலராக இந்த 3லேருந்து 4 எபிசோடுங்க ரொம்பவும் பரபரப்பான ஒரு என்கேஜிங்கான ஒரு எபிசோட்ஸாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ சீரியஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே வந்து ஒரு பெரிய புயல் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியை கடந்து போக போகுது. ஸோ அந்த புயல் கடந்து போகிறதுனாலே நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ இதனால பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து குமிகிறாங்க. பத்தாவது குறைக்கு அந்த நைட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதில் பவர் கட்டும் ஆயிடுது. பவருக்கு பேக்கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவரும் இல்லாமல் ஜென்ரேட்டர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த 3 எபிசோட் செமைய த்ரில்லிங்காக இருக்கும். அதில் இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ராங்கான ரைட்டிங்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டர்ஸ் எடுத்து எழுதியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் மட்டுமே ஒரு 10லேருந்து 11 கேரக்டர், நம்ம ஹீரோ ஹீரோயினை தவிர்த்து மட்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த 10 கேரக்டருக்கான அந்த ஸ்பேஸு, அந்த கேரக்டர் ரைட்டிங்கை நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. சூப்பராக எழுதியிருக்காங்க. அண்ட் ப்ரெசன்டேஷன் வைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளேல அந்த 4 எபிசோடு அடிச்சிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு எபிசோடும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனாலும் கதை இருக்குது கண்டிப்பாக. மேலும் இந்த சீரியஸில் ரொம்ப எமோஷ்னலான மூமெண்ட்டும் இருக்குது. டாக்டர்ஸ் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரினா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிருக்காங்க இந்த ஒவ்வொரு எபிசோட்லேயும். மேலும் இதில் வரக்கூடிய ஒரு சில எபிசோட்ஸ் கண்டிப்பாக உங்களை எமோஷ்னலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணலாம். ஏன்னா அந்த மாதிரியான எமோஷன் சீக்வன்ஸும் இந்த வெப் சீரிஸில் நிறையவே இருக்குது. அண்ட் டெக்னிக்கலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெக்னிக்கலியும் சவுண்டான ஒரு சீரியஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சில எபிசோட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கில் எடுத்த மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு சில லேக்னா என்ன அப்படின்னா, இந்த மெயின் கேரக்டர்ஸான நம்ம சிம்ஸ் அண்ட் வந்து பிலிப்ஸ் இவங்களோட பேக்கப் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா 4 லீனராக மாற்றி போவாங்க. அது மட்டும் கொஞ்சம் போகாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுது. ஏன்னா அது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருக்குது, அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் அப்பப்போ போயிட்டு வருது. மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சீரியஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலி வாட்சபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லா ஒரு சில காட்சிகள் இருக்குது அப்படிங்கனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.